அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து எப்படி வாழ்வில் சந்திக்கும் போராட்டம் பிரச்சனைகள் நடுவிலே எப்படி கர்த்தருக்குள் களி கூறுவது, மகிழ்ச்சியா இருப்பது என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எப்படி வாழ்விலே போராட்டம் பிரச்சனை சந்திக்கும் போது நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகி விடுகிறது என்றால், கவலைப்படுகிறவர்களாக, புலம்புகிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, தேவன் பேரிலே சந்தேகம் அவிசுவாசம் படுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த விழுந்து போன நிலையிலிருந்து எப்படி மறுபடியும் கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்களாய், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய், கர்த்தரை ஆழமாய் விசுவாசிக்கிறவர்களாய் எப்படி மாறுவது போராட்ட பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அதை தான் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் தெளிவாக தியானித்தோம். கடந்த வாரத்திலே நாம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தியானித்தோம். அது என்னவென்றால், எப்படி வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதல் உண்டாவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சத்தியத்தை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்று தருகிறது. பாருங்கள், அதற்காக ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 85 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் ஒரு அழகான ஜபத்தை என்ன செய்கிறார், பண்ணுகிறார். என்ன சொல்றாரு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி, பாருங்க, சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 119க்கு நம்ம போவோம். பாருங்க, சங்கீதம் 119ல் முதலாவது நாம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களிலேயும் சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி ஒரு அருமையான விண்ணப்பத்தை பண்ணுகிறதை பார்க்கிறது. என்னது, ஆண்டவரே எங்களை என்ன செய்யும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். சங்கீதம் 85ல் அங்கே சங்கீதக்காரன் சொன்னார், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அடுத்தது இங்கே சங்கீதம் 119ல் சங்கீதக்காரன் சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு என்னது ஒட்டி கொண்டிருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வர்றதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமே, எதுக்காக அதை ஜெபிக்க வேண்டும், அதுக்கு காரணத்தை இங்க வசனம் அழகா சொல்லுது. பாருங்க,
நிறைய நேரம் வாழ்க்கையில போராட்ட பிரச்சனை வரும்போது நம்மளோட ஆத்மா என்ன பண்ணுது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற அந்த போராட்ட பிரச்சனை, அந்த நெருக்கம், நம்முடைய சூழ்நிலையே நம்மளோட மனது என்ன செய்யுது? பார்க்க ஆரம்பிச்சிருது. பார்க்க ஆரம்பிச்ச உடனே இப்ப நம்முடைய ஆத்மா என்னது? மண்ணோடு ஒட்ட ஆரம்பிச்சிருது. அப்போ அதனால என்னது? மகிழ்ச்சியெல்லாம் என்ன செய்யறோம்? இழந்து போயிடுறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த வாழ்க்கையின் நிலை, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிற அந்த வாழ்க்கையின் நிலையை நாம் இழந்து போய் நம்ம கவலைப்படுகிறவர்களாக, புலம்புகிறவர்களாக, அவிசுவாசப்படுகிறவர்களா என்ன செய்யறோம்? மாறி விடுகிறோம். அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் ஆண்டவர் பாருங்க இங்க ஜெபிக்க சொல்றாரு. அழகா ஜெபிக்க சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யும்? உயிர்ப்பியும் சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அழகாக ஜெபிக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய தேவ கிருபை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பாருங்க, இப்போ இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். 88வது வசனம், சங்கீதம் 119 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அப்போ பாருங்க, இந்த 3 வசனங்கள்லயும் நம்ம பார்க்கிறது என்னது? சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், உடைய வசனத்தின்படி என்ன செய்யுங்க? உயிர்ப்பீங்க. இங்க அவர் சொன்னார், ஆண்டவரே உடைய கிருபையின்படி என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உயிர்ப்பிக்கும் போது என்ன ஆகுது? உம்முடைய ஜனங்கள் உண்மையில் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? மகிழ ஆரம்பிக்கிறார்கள். சங்கீதம் 88 சங்கீதம் 85 6வது வசனத்தின்படி, அதுக்கப்புறம் சங்கீதம் 119 25 கர்த்தர் நம்மை அவரோட வசனத்தின்படி உயிர்ப்பிக்கும் போது என்ன ஆகுது? இவ்வளவு நாளும் மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த ஆத்மா இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஆத்மாவா என்ன செய்திருது? மாறிவிடுகிறது. அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிற ஆத்மாவாக, மனதாக என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. எப்போ? கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கும் போது. அடுத்தது இங்க சொல்றாரு, ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி நம்மை உயிர்ப்பிக்கும் போது என்ன ஆகுது? நாம் மறுபடியும் அவருடைய வாக்கின் சாட்சியை காத்து நடக்கிறவர்களா என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வரும்போது, மறுபடியும் பரிசுத்த நடக்கை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையின்படி நடக்கிற நாம் அதுல இருந்து மனம் திரும்பி இப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி பரிசுத்தமாய் நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. அப்போ அதனாலதான் இங்க ஆண்டவர் பாருங்க, அவரோட வசனத்துல ஜெபிக்க சொல்றார். என்னது? ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தாங்க, என்னை உயிர்ப்பியும், உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆலோசனை கூறுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படி கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து, ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை உயிர்ப்பித்து நமக்கு ஒரு எழுப்புதலை தரும்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் யோசித்து பாருங்க, நாம் வாழுகிற பட்டணம், தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமா இருக்குது பார்த்தீங்களா? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்காகவும் நம்ம என்ன செய்யறார்? ஜெபிக்க சொல்றாரு. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பாருங்க, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் இப்போ 14வது வசனத்துக்கு நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உண்டாவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை என்ன செய்தோம்? வேதம் கற்றுக் கொடுத்தது. அதை தான் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அடுத்தது இன்னொரு முக்கியமா பார்க்க போகிற காரியம் என்னது? தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா என்ன செய்து இருக்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
ஏன் நாம் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும்? ஏனென்றால் ஆபகுக் தீர்க்கதரிசியின் காலத்திலே எருசலேம் பட்டணம், இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்ததோ, இன்றைக்கு நாம் வாழும் தேசத்திலே கூட, இன்றைக்கு நாம் வாழும் சமுதாயத்தை பார்க்கும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு பாவம், அக்கிரமம் பெருகின நிலையை தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பாருங்க நம்ம மறுபடியும் ஆபகுக் 1ஆம் அதிகாரம், ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவன் தேமானிலிருந்து பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரகணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இப்பொழுது ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய சமுதாயம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் அக்கிரமத்தை பார்த்து, தீவினையே தான் அவருடைய சமுதாயத்துல இருக்கிறதை அவருடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. அது மட்டும் இல்ல, கொள்ளையும் கொடுமையும் அவருக்கு எதிரே என்ன செய்தது, காணப்பட்டது. அவருடைய நாட்கள்ல நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் என்ன செய்தது, புரட்டப்பட்டது. துன்மார்க்க நீதிமான என்ன செய்தான், வளைந்து கொண்டான். இப்படி சமுதாயமே அக்கிரமம், பாவத்தினாலே, அநீதியினாலே எனது நிரம்பி இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்படியாகத்தான் ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை என்ன செய்யும், உயிர்ப்பியும், என் தேசத்துல ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி அவர் இந்த சூழ்நிலை மாறுவதற்காகத்தான், தன்னுடைய பட்டணம், தன்னுடைய தேசம் மாறுவதற்காகத்தான் அவர் எழுப்புதல் எங்கள் தேசத்திலே தாரும் என்று சொல்லி, எங்கள் எருசலேம் பட்டணத்துல ஒரு எழுப்புதலை தாரும் என்று ஆபகுக் என்ன செய்கிறார் பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன செய்யறார், ஜெபிக்கிறார். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அப்போ பாருங்க, எங்க சங்கீதக்காரன் எப்படி உமது கிருபையின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று ஜெபித்தபடி இங்க ஆபகுக்கு என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நீர் நினைத்தருளி, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை என்ன செய்ய, உயிர்ப்பியும். அந்த உயிர்ப்பியுங்கிற வார்த்தை தான் எழுப்புதலை என்ன செய்கிறது, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது எழுப்புதலை குறிக்கிற ஒரு வார்த்தை. பாருங்க, அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே, என் சமுதாயம் அக்கிரமத்தினால், பாவத்தினால் நிரம்பி இருக்குது. அதனால் என் சமுதாயத்திலே, என் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும், உடைய இரக்கத்தை நினைத்தருளி ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இப்போ 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் பாருங்க, ஏன் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எழுப்புதல் வரும்போது, எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேசத்துல என்ன மாற்றம் வருகிறது, அது எப்படி அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தை அது எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி அங்கே பாருங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தின் பாருங்க அந்த கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி.
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம்ம தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்குதா, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன பண்றாரு, ஜனங்களோட பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு என்ன செய்கிறார், சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்துல அழகா வருது பாருங்க, ஐ வில் ஹீல் த லேண்ட் அப்படின்னு வருது. அதாவது ஆண்டவர் தேசத்தை குணமாக்குவேன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப சமுதாயம் என்னது, பாவம் அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறதுனால சமுதாயம் கெட்டு போய் கிடக்கு. அந்த கெட்டு போன சமுதாயத்தை, பாவம் நிறைந்த சமுதாயத்தை ஆண்டவர் குணமாக்கி மறுபடியும் தேசத்திலே பாருங்க நீதி நியாயத்தையும் தேசத்திலே பரிசுத்தத்தையும் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மறுபடியும் தேசத்திலே ஜனங்கள் தேவனை தேடுகிறவர்களாக என்ன செய்கிறார்கள், மாறுகிறார்கள். பாருங்க, அக்கிரமம் பாவம் நிறைந்த சமுதாயம் என்ன அர்த்தம், இப்ப யாரும் தேவன் என்னது தேடுறது கிடையாது. தேவனை தேடாததுனாலதான், ஏன்னா பாருங்க, மனுஷன் தேவ சாயல்ல தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை தேடலைன்னா அவன் எப்படி ஆயிடுவான், ஒரு சாதாரண ஒரு பிசாசின் சுபாவம் உடையவனா மாறிடுறான். அப்போ பிசாசின் சாயல் என்னது, பாவம் தான். அதனாலதான் மனுஷன் என்ன செய்யறான், பாவம் செய்யறான். ஆனா மனுஷன் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுது, நான் தேவனுடைய பிள்ளை, தேவ சாயல்ல இருக்கேன். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனோட பாவம் செய்யும்படி சோதிக்கிற சோதனைக்கு இடம் கொடுக்க கூடாது, நான் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவு வந்து மனுஷன் என்ன பண்றான், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கை என்ன செய்து வருது பாருங்க. அப்போ இப்படி ஒரு மாற்றம், சமுதாயம் குணமடைதல் வர வேண்டும் என்றால் அது எப்போ வருது, நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதல் வருவதற்காக நம்ம ஜெபிக்கும் போது தேசம் என்னது, குணப்படுகிறது. தேசம் குணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதே 2 நாளாகமத்துல வாசிக்கலாம் பாருங்க. இப்போ 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம் பாருங்க. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். இப்போ அதுல நம்ம 2 நாளாகும் 29 1 முதலாவது 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகேரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா ராஜா என்ற ஒரு மனிதன் இப்ப பாருங்க எருசலேம் பட்டணத்திலே யூதா கோத்திரத்தின் ராஜாவாக என்ன செய்கிறார், பொறுப்பேற்கிறார். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜாவான காலம் என்ன காலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவர் ராஜாவாகிற காலத்துல தான் பாருங்க சாலமோனின் நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. தெற்கு ராஜ்யம் யூதா கோத்திரம் என்றும், 2 கோத்திரம் பென்யமின் யூதா கோத்திரம் ஒரு ராஜ்யமாகவும், மித்த 10 கோத்திரங்கள் வடக்கு ராஜ்யமாகவும் இஸ்ரேல் ராஜ்யமாகவும், இப்படி 2 ராஜ்யமாக என்ன செய்தது, பிரிந்தது. இப்போ எசேக்கியா ராஜா தெற்கு தேசத்தின் யூதா கோத்திரத்தின் ராஜாவாக என்ன செய்தார், இருந்தார். வடக்கு இஸ்ரேல் அந்த 10 கோத்திரத்தின் ராஜ்யம், அந்த இஸ்ரேல் ராஜ்யம் பாருங்க, அந்த சாலமோன் காலத்துக்கு பிறகு 2ஆக பிரிந்த பிறகு அந்த வடக்கு 10 கோத்திர இஸ்ரேல் ராஜ்யம் அவங்க தொடர்ந்து பாவம் செய்து பாருங்க, எசேக்கியா ராஜாவின் காலத்துல அசிரியர்கள் அந்த இஸ்ரேல் 10 கோத்திர ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து அவர்களை அழித்து
அந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்தார்கள், அடிமையாக என்ன செய்து விட்டார்கள். அசிரியாவுக்கு போகிற அந்த நிலைமை அவருடைய பாவத்து நிமித்தம் என்ன செய்தது வந்தது. அப்போ அசிரியர்கள் இப்படி வடக்கு ராஜ்யத்தை வந்து அழித்து போட்டார்கள். அப்போ இந்த காலகட்டத்துல தான் தெற்கு ராஜ்யத்துல எருசலேம் பட்டணத்துல எசேக்கியா ராஜாவாக என்ன செய்கிறார், வருகிறார். இவருடைய தாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டவரை தேடுகிற ஒரு தாய். அது மட்டும் இல்ல, எசேக்கியா ராஜா பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த நாட்கள்ல தான் இவர் ராஜாவா என்ன செய்யறார், ஆகிறார். அப்போ இவர் வந்து தன்னுடைய தாயின் மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இவர் கர்த்தரை என்ன செய்கிறார், அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்டதுனால இவருக்கு என்ன செய்து புத்தி வருது. ஆஹா, வடக்கு என்னோட சகோதரர்கள் 10 கோத்திரத்து சகோதரர்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணி தான் இப்போ அசிரியர்களுக்கு அடிமைப்பட்டு என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ நாமும் ராஜாவான பிறகு தொடர்ந்து பாவம் பண்ணோம்னா நம்மளும் என்ன செய்துருவோம், அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இவருக்கு என்ன செய்து வருகிறது. வந்ததுனாலதான் இவர் ராஜா ஆன போது என்ன செய்கிறார், வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 2வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை என்ன செய்தான். கர்த்தருக்கு பயந்து, தாவீதை போல கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் ராஜாவாக எசேக்கியா என்ன செய்கிறார், விளங்குகிறார். விளங்குனது மட்டும் இல்ல பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்கிறார், கர்த்தரின் ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை என்ன செய்தாரா, பழுது பார்த்தாரா. ஏன் பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள், இந்த யூதா கோத்திரத்து எருசலேம் பட்டணத்து ஜனங்கள் பாருங்க அப்பப்போ பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்க. விழுந்த உடனே சாலமோன் கட்டின ஆலயத்தை என்ன செய்யறோம், மூடிடுவாங்க. அங்க யாரும் போய் கர்த்தரை என்ன செய்யறது கிடையாது, தேடுறது கிடையாது. அது அப்படியே யாரும் கண்டுக்காம விடப்பட்டு விடுகிறது. அதனால பாருங்க அந்த ஆலயம் எல்லாம் பாருங்க இப்போ பால் அடைஞ்சு போய் நிறைய நேரம் அது அங்க ஆலயத்துக்குள்ளும் பாருங்க அந்நிய தெய்வங்களின் விக்கிரங்கள் எல்லாம் செய்து இப்படி பாருங்க அப்பப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க அவங்களுடைய பாவத்தினால ஆண்டவருடைய ஆலயத்தை என்ன செய்ய தீட்டுப்படுத்தினாங்க. அப்போ அதனாலதான் பாருங்க இப்போ எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் ராஜாவான உடனே செய்த முதல் காரியம் என்ன பாருங்க, இவருக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு தனி மனிதனுக்குள்ள என்ன செய்யுது, எழுப்புதல் வருது. எசேக்கியா என்னும் ஒரு ராஜாவினுடைய இருதயத்துல என்ன செய்யுது, எழுப்புதல் வருது. அதான் போன வாரம் பார்த்தோம், அதான் இந்த நிகழ்ச்சியின் முதலையும் பார்த்தோம். எதுக்காக தனி மனிதனுடைய எழுப்புதலுக்காக எதுக்கு ஜெபிக்கணும்? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எழுப்புதல் வரும்போது அவன் என்ன செய்யறான், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது பாருங்க, இப்படி ஜெபிக்கிறவர்லேயே கர்த்தர் என்ன செய்கிறார், எடுத்து தேசத்துல எழுப்புதல் வரும்படி அவர்களே என்ன செய்கிறார், பயன்படுத்துகிற பாத்திரங்களாக அவர்களுடைய வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது. இந்த கர்த்தாவே தேசத்துல எழுப்புதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, அவங்களுடைய வாழ்க்கையே பின்பு கர்த்தருடைய கரத்துல தேசத்துல எழுப்புதல் கொண்டு வர்றதுக்கு கர்த்தருடைய கரத்துல ஒரு பாத்திரமாக அவங்க வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. பாருங்க, இங்கே எசேக்கியா என்னும் ஒரு தனி மனிதனுக்குள்ள அந்த எழுப்புதல் இப்ப என்ன ஆகுது, அவர் ராஜாவாக ஆண்ட நாட்கள்ல எருசலேம் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் என்ன செய்து உண்டாகுது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்யபாரத்தின் பாருங்க 1ஆம் வருஷத்திலே பாருங்க 1ஆம் மாதத்துல என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை பழுது பார்த்து, அடுத்தது பாருங்க 4வது வசனத்துல அவர் ஆசாரியரையும் லேவியரையும் என்ன செய்யறாரு, அழைத்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஆலயத்துல வந்து கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க. ஏன் ஊழியம் பண்ணுங்க? இப்ப கீழே நம்ம 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். பாருங்க, இது எதை நினைவு கூர்ந்து சொல்றாரு எசேக்கியா, அந்த இவன் யூதா கோத்திரத்து ராஜா, அவர்களுடைய சகோதரர்கள் வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் ராஜ்யம் 10 கோத்திரத்தார் இவர்களுடைய சகோதரர்கள் அவங்க பாவம் பண்ணதுனால தான் என்னது சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதை நினைவு கூர்ந்து இப்ப என்ன சொல்றாரு, ஆசாரியர்களை பார்த்து அவங்க பாவம் பண்ணதுனாலதான் அவங்க சிறைப்பட்டு போனாங்க, இப்ப நம்மளும் பாவம் பண்ணி அழிந்து போய் விடாதபடிக்கு அவர் சொல்றாரு, ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க,
ஆலயத்துல வந்து கர்த்தரை என்ன பண்ணுங்க, சேவிங்க அப்படின்னு அவங்களை அழைக்கிறார். அழைத்து இப்ப பாருங்க 10வது வசனம். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். பாருங்க எவ்வளவு ராஜா சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் அந்த அசிரியர்கள் இஸ்ரேல் தேசத்தை வந்து அவர்களுடைய பாவத்து நிமித்தம் தான் அவர்களை அடிமைப்படுத்தினார் என்று உணர்ந்து இவர் சொல்றார், எருசலேம் பட்டணத்தாரே, யூதா கோத்திரத்தாரே, நம்ம எல்லாரும் இணைந்து என்ன பண்ணுவோம், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுவோம். நாங்க இனி உண்மை தேடுவோம் ஆண்டவரே, உங்களுடைய உக்கிர கோபம் எங்க மேல என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், உண்மை தேடுவோம் என்று சொல்லி கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண நான் மனதிலே நிர்ணயம் பண்ணேன்னு சொல்லி பாருங்க. இவர் ராஜாவான உடனே தேசத்தையே மறுபடியும் என்ன பண்றாரு, கர்த்தரை தேடும்படி என்ன செய்யறாரு, வைக்கிறார் பாருங்க. அப்போ அதனால என்ன வருது, தேசத்துல ஜனங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்ச உடனே பாருங்க, இப்போ 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பாருங்க இப்ப என்ன பண்றான், தேசத்தையே கர்த்தரை தேடும்படி என்ன செய்யறான், நடத்துறான் பாருங்க. தேசமே கர்த்தரை தேடும்படி என்ன செய்யறான், நடத்தி சொல்றா, வாங்க நம்ம எல்லாரும், ஜனங்கள் எல்லாருக்கும் நிருபம் அனுப்புறான், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நம்ம எகிப்திலிருந்து விடுவித்த அந்த பஸ்கா பண்டிகை நாளை திரும்பவும் நம்ம ஆசரிப்போம்னு சொல்லி ஆசரிக்கிறான். அதை ஆசரிக்கும்படி எல்லா ஜனங்களும் அழைக்கிறான். எல்லா ஜனங்களோட பேச்சை கேட்டு வர்றாங்க. வந்த உடனே அந்த அதிகாரத்தின் கடைசி முந்தின வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த அதிகாரத்தின் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலினுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. பாருங்க, சாலமோனின் நாட்கள், அதாவது என்னது, பாருங்க, ராஜ்யம் சாலமோன் நாட்கள் பிறகு 2ஆ பிரிஞ்சது. அந்த நாட்களுக்கு பிறகு, அதாவது சாலமோன் நாட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பிறகு பாருங்க, எசேக்கியா ராஜாவின் தலைமையில ஜனங்கள் எல்லாம் பஸ்காவை ஆசரிச்சாங்க. எல்லாரும் கர்த்தரை தேடினாங்க. சாலமோன் நாட்கள் முதற்கொண்டு 200 வருஷமா எருசலேம் பட்டணத்துல அப்படி ஒரு சந்தோஷம் என்னைக்குமே காணப்படல. எசேக்கியாவின் நாட்கள்ல காணப்பட்டது. எப்போ பாருங்க, தேசத்துல எழுப்புதல் வரும்படி பாருங்க ஜெபித்த போது பாருங்க, கர்த்தர் பாருங்க எசேக்கியாவின் நாட்கள் ஒரு எழுப்புதலை தந்தாரு. அப்படியே நம் வாழ்க்கையில இந்திய தேசத்துல நாமும் ஜெபிக்கும் போது எழுப்புதலை தருவார். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிங்க. மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.